விஜயை விட 100 மடங்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் விஷ்ணு ரெட்டி. ஆமாம், விஷ்ணு ரெட்டிய மனைவி நந்தினி ரெட்டி. நீங்கள் பனையூரில் விஜய் பனையூர் வீட்டை விட 10 மடங்கு பெரிய வீடு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஆந்திரா விஜய் மல்லையா சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பம், பெரிய பண்ணையார் குடும்பம். யார்? விஷ்ணு ரெட்டியோட மனைவி நந்தினி. பனையூரில் இந்த வீடு வாங்கி கொடுத்தது அவங்க தான். இந்த அதிமுக நம்பி போனாங்க இல்லை 25 பேர், எப்படி சார் எடப்பாடி திருப்பி வாங்க சார்? அது என்ன நடந்ததுன்னா, ஆதவர்ஜனம் பார்த்தாரு. இவர்கள் உள்ளே வந்தால் யார்? வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், செங்கோட்டை இவரோடு சேர்ந்துருவார். இப்படி நப்த விஸ்வநாத, இந்த கும்பல், காமராஜ், இன்னொரு விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்தால் ஒட்டு மொத்தமாக தாவேக்கம் குத்தகை எடுத்துரும். புஷி கிஷி எல்லாம் ஓரமாக விட்டுரும். விஜயை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். தலைவரை ஓரமாக உட்காந்துங்க, ஒரு 5000 கோடி தர்றேன், நீங்கள் அடுத்த பட டிஸ்கஷன் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இங்கெல்லாம் இப்போ அது கிளிசோசி சொன்னால உலக தலைவர் யார்? விஜய். புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாருன்னு சொன்னால, அதே போல் நீங்கள் ஹாலிவுட்டுக்கு போயிருங்க. இப்போ அங்கே நீங்கள் உங்களுக்கு நியூயார்க்கில் ஒரு பண்ணை வீடு ரெடி, சிக்காகோவில் ஒரு பண்ணை வீடு தேடி, நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம். நீங்கள் தயவுசெய்து அங்கே போயிருங்கன்னு ஏற்றி ஃப்ளைட்டை விலைக்கே வாங்கி ஏற்றி விட்டுருவானுங்க. அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க.